இளநிலை பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான பொது பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வின் மறுதேர்வு ஜூலை 19ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் நடந்த CUET தேர்வு முடிவுகள் ஜூன் 30ஆம் தேதி வெளியாகும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்திருந்தது. ஆனால் முடிவுகள் வெளியாவதில் தாமதம் நிலவி வருகிறது. இதனிடையே தேர்வில் ஏதேனும் குறைபாடுகள் இருப்பதை சரியான விளக்கத்துடன் புகாரளிக்கும் மாணவர்களுக்கு மறுதேர்வு நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்தது. இதையடுத்து வருகின்ற ஜூலை 19ஆம் தேதி 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு மறுதேர்வு நடக்க உள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவிக்கை வெளியிட்டது. மாணவர்கள் தேர்ந்தெடுத்த மொழிக்கு பதில் வேறு மொழியில் தவறான வினாத்தாட்கள் வழங்கப்பட்டதால் ஏற்பட்ட நேர இழப்பின் காரணமாகவே இந்த மறுதேர்வு நடத்தப்படுவதாக NTA வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நீட் வினாத்தாள் கசிந்த குற்றச்சாட்டில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள ஒயாசிஸ் பள்ளி சிக்கியது. இந்த நிலையில் அங்கு CUET UG தேர்வு எழுதிய 250 மாணவர்கள் மறுதேர்வில் பங்கேற்பது குறிப்பிடத்தக்கது. இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு மற்றும் உதவி பேராசிரியர் பணிக்கான தேசிய தகுதி தேர்வு ஆகிய தேர்வுகளில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் CUET இளநிலை தேர்வுகளுக்கான முடிவுகள் வெளியிடப்படும் தேதி குறித்த எந்த அறிவிப்பும் தற்போது வரை வெளியிடாதது மாணவர்கள் மத்தியில் ஏமாற்றத்தை அளித்துள்ளது. டெல்லியில் அரசு மருத்துவமனையில் நோயாளி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியைச் சேர்ந்த ரியாசுதீன் என்பவர் வயிற்றுவலி காரணமாக தில்ஷாத் கார்டன் பகுதியில் உள்ள குரு தேக் பகதூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் நேற்று மாலை 4 மணி அளவில் மருத்துவமனைக்குள் நுழைந்த 18 வயது இளைஞர் ஒருவர் ரியாசுதீனை சுட்டுக் கொன்றுவிட்டு தப்பினார். அதே வார்டில் இருந்த வேறு ஒருவரை கொலை செய்ய வந்த நபர் தவறுதலாக தனது கணவரை கொலை செய்துவிட்டதாக உயிரிழந்தவரின் மனைவி கண்ணீர் மல்க தெரிவித்தார். उसकी वाइफ मुझसे 3-4 दिन पहले ही बोल रही थी डॉक्टर प्राइवेट रूम नहीं दे रहे मेरे आदमी को खतरा है कभी भी मारने आ सकते हैं वो खुद बोल रही थी। अब उनका भी पेट फटा हुआ था मेरे हस्बैंड का भी पेट फटा हुआ था वो गलती से उसे मार के चले गए. அரசு மருத்துவமனையில் நிகழ்ந்த கொலை சம்பவம் டெல்லியில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தனிப்படை காவலர்கள் கொலையாளியை தேடி வருகின்றனர். நேபாள நாடாளுமன்றத்தில் புதிய பிரதமராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்ட KP சர்மா ஒலி இன்று பதவியேற்கிறார். நேபாளத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு நவம்பரில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சியாலும் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை பெற முடியாமல் போனது. இதனால் CPN மாவோயிஸ்ட் கட்சியின் தலைவர் புஷ்பகமல் தஹல் என்ற பிரசந்தா முன்னாள் பிரதமர் KP சர்மா ஒலியின் நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட 4 கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து 3வது முறையாக பிரதமராக பதவியேற்றார். அதன் பிறகு கூட்டணி அரசுக்கான ஆதரவை நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி திரும்பப் பெற்றதை அடுத்து நேபாள காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து பிரதமர் பதவியில் நீடித்தார் பிரசந்தா. தொடர்ந்து ஏற்பட்ட கூட்டணி மாற்றத்தால் பிரதமர் பிரசந்தா 4 முறை நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தி அதில் வெற்றி பெற்றார். இதற்கிடையே நேபாளத்தில் ஜூலை 14ஆம் தேதி 5வது முறையாக நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் பிரதமர் பிரசந்தா தோல்வி அடைந்தார். அவருக்கு ஆதரவாக 63 வாக்குகள் மட்டுமே கிடைத்தன. அவருக்கு எதிராக 194 வாக்குகள் பதிவாகியது. இதனையடுத்து நேபாள நாட்டின் புதிய பிரதமராக KP சர்மா ஒலி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். KP சர்மா ஒலிக்கு நேபாள குடியரசுத் தலைவர் ராம்சந்திரா இன்று பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர்கள் விடுப்பு எடுத்தார். அவர்களது பெற்றோரின் செல்போனுக்கு குறுஞ்செய்தி அனுப்பும் நடைமுறை இருந்தும் மாணவர்கள் கட்டடிப்பதை முழுமையாக தடுக்க முடியாமல் உள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் மூங்கில் மண்டபம் பகுதியில் பச்சையப்பன் மேல்நிலைப் பள்ளி அமைந்துள்ளது. இந்த பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். பள்ளி நேரத்தில் மாணவர்கள் அவசியமின்றி வெளியே செல்வதை தவிர்ப்பதற்காக முன்கதவு அடைக்கப்பட்டுள்ளது. எனினும் மாணவர்கள் சிலர் ஆபத்தை உணராமல் பள்ளியிலிருந்து சுவர் ஏறி குதித்து வெளியே சென்ற வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவும் நிலையில் தப்பித்து ஓடுவதில் காட்டும் சிரமத்தை சற்று படிப்பில் காட்டினால் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகின்றன.